குட் மார்னிங். நீங்க யார்? என் பேர் மனோகர். மிஸ்டர் சிதம்பரம் இருக்காருல்ல? ஓ, நீங்க அவரை பார்க்க வந்தீங்களா? நோ நோ, அவர் பொண்ணை பார்க்க வந்தேன். எதுக்கு? உனக்கு தெரியாதா? கல்யாணத்துக்காக தான். ஐ சி. கல்யாணத்துக்கா? நான் தான் அந்த பொண்ணு. அப்படியா? குட், வெரி குட். ஆமா, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? லண்டன்ல படிப்பை முடிச்சுட்டு இப்பதான் திரும்பி இருக்கிறேன். ஓஹோ, லண்டன் ரிட்டர்ன்டா? பாட தெரியுமா? பாடணுமா? நான் களைப்பா இருக்கிற நேரத்துல பாடி உற்சாகப்படுத்தணுங்கிறதுக்காக கேட்டேன். ஓ, அதுக்கு ரேடியோ இருக்குது. ஆல் ரைட், அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். சமைக்க தெரியுமா? லண்டன்ல எனக்கு அதெல்லாம் கத்து கொடுக்கல. சரி, போகட்டும். என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆனா எனக்கு உங்களை பிடிக்கலையே. வாட்? ஆமா மிஸ்டர், பெண்ணை பார்த்து அபிப்பிராயம் சொல்றதுக்கு ஆணுக்கு தான் உரிமை உண்டா? மாப்பிள்ளை வருவான், பெண்ணை பாப்பான், அந்த பெண்ணை கொலுபொம்மை போல அலங்காரம் பண்ணி எதிரில கொண்டாந்து நிறுத்துவாங்க. கால்ல விழுவா, காஃபி கொடுப்பா. ஆனா மாப்பிள்ளை நான் ஊருக்கு போய் லெட்டர் எழுதுறேன்னு சொல்லிட்டு போயிடுவான். அந்த லெட்டர் வரதுக்குள்ள அந்த பெண்ணு மனசுல என்ன பதில் வருமோ, எப்படி வருமோ அப்படின்னு ஒரே திகில், லட்சம், நெருப்பு. இப்படி பெண்கள் மட்டும்தான் நடுங்கி சாகணும்னு என்ன விதியா? அகங்காரம் பிடிச்ச ஆண்களையும் இப்படி துடிக்க வைக்கணுங்கிறது தான் என் கருத்து. ரொம்ப புதுமையான கருத்து. ஆனா இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் நடக்காது. கல்யாணமே வேண்டான்னு சொல்றவன் தான் நினைச்சேன். இந்த அதிக பிரசங்கத்திலமான டிரெஸ் பார்த்த உடனே நினைச்சேன் இது ஒரு மரியாதை தெரியாத கூட்டம். Shut up, mister. இது என் வீடு. Please get out. போறேன். என் பெண்ணை பார்க்கவான்னு எனக்கு கடிதாசி எழுதினார உங்க அப்பன். அந்த பெரிய மனுஷன் வரட்டும், அவங்கிட்டே உன் பேகணத்தை சொல்லிட்டு போறேன். அப்படியா? வாங்க வாங்க. வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கியாச்சு. என்ன சொல்றீங்க? உங்க பொண்ணு ஒரு ராட்சசி, அடங்காப்டாரி. மனோகர், கொஞ்சம் நிதானமா பேசுங்க. நல்லா நிறுத்தியா? இது மாதிரி பொண்ணை பெத்ததுக்கு நாக்க பிடிங்கிட்டு சாகலாம். ராணி. எஸ் சரி. ஏமா மாப்பிள்ள போச்சிட்டு போறாரே, என்னமா நடந்தது? படிச்சான் நான் மடையன். சொன்ன உடனே மரியாதையா போகல, விரட்டின. ஏமா உனக்கு இந்த மாப்பிள்ள பிடிக்கலையா? வேற மாப்பிள்ள பாக்கட்டுமா? நான் தான் கல்யாணமே வேண்டாம் வேண்டாம் சொல்லிக்கிட்டு இருக்கேனே, மறந்துட்டீங்களாப்பா? ராணி, அதெல்லாம் நீ வெக்கத்தினால சொன்னது இல்லையா? விளையாட்டா சொன்னது இல்லையா? இல்லப்பா, உண்மை. இதை நான் எப்பவோ செய்து முடிவு. வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வசதிகளுமே எனக்கு இருக்கு. நான் தனியா வாழப்போறேன், சுதந்திரமா வாழப்போறேன். இது தவறான முடிவம்மா. பெண்ணா பிறந்தவளுக்கு இளமை காலத்துல பெற்றோரும், பருவ காலத்துல கணவனும், முதுமை காலத்துல பிள்ளைகளும் தான் துணையம்மா. எனக்கு பிறகு உன்னை யாரும்மா பாதுகாப்பா? எனக்கு எதுக்கு பத்துணை? நான் அனாதையா வாழ தயாரா இருக்கேன், ஆனா அடிமையா வாழ முடியாது. அத உலகம் ஒத்துக்காதம்மா. பெண்ணுங்கிறது கடன் வாங்கப்பட்ட சொத்து. அதை உரிய காலத்துல உரியவங்கிட்ட ஒப்படைக்க வேண்டியது பெத்தவனுடைய கடமைம்மா. ஏன் என்ன வீட்டை விட்டு விரட்டுதான் முடிவு செய்துட்டீங்களா? பெண்களை எல்லாம் தங்களுக்கு அடிமையா இருக்கிறதுக்காகவே ஆண்டவன் படைச்சான்னு நினைக்கிற இந்த ஆண் வர்க்கத்துக்கு மத்தியில ஒருத்தி தனியா நின்னு வாழ்ந்தான்னு சரித்திரம் பேசணும்பா. ராணி, என்னை யாரும் மாத்த முடியாது. எனக்கு கல்யாணம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ராணி, 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 இதுதான் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். தாயில்லா பொன்னாச்சேன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தேன். அது இப்படி விபரீதத்துல முடிஞ்சு போச்சு. என்ன மன்னிச்சிடு மரகதம், என்ன மன்னிச்சிடு, என்ன மன்னிச்சிடு மரகதம். என்னமா உங்க உப்பத்தின்னு வாழ்றவனா உங்க மகளுடைய எதிர்காலத்தை கருதி ஒரு யோசனை சொல்லட்டுங்களா? சொல்லுங்க மேனேஜர். சார், இது மாதிரி ஒரு உயில் எழுதுங்க. இப்படி ஒரு நிபந்தனையா? ஆமா சார், இதை தவிர வேற வழியே இல்லை. கணக்கு பிள்ளை ஐயா, உடனே வக்கீல வர சொல்லுங்க. ஆகட்டுங்க மேனேஜர். நெஞ்சு வலி அதிகமா இருக்கு,
டாக்டருக்கு போன் பண்ணுங்க. கொலை திட்டமிட்டு செய்யப்பட்ட பயங்கரமான படுகொலை. கனம் கொற்றார் அவர்களே, இதோ குற்றவாளி குண்டிலே இருக்கும் இந்த வேலையா சிதம்பரம் கம்பெனி கேசியர் கணபதியை சென்ற ஜூன் மாதம் 1 தேதி என்று இரவு 11 மணிக்கு கொலை செய்திருக்கிறார். அதற்கு ஏராளமான ஆதாரங்கள் இருக்கின்றன. இருவருக்கும் சம்பள தகராறு காரணமாக ஏற்கனவே பகை இருந்திருக்கிறது. கொலை நடந்த இடத்தில் வேலையாவின் அடையாள வில்லை கடந்திருக்கிறது. கொலை செய்யப்பட்ட கேசியர் கணபதியின் ரத்தம் சோய்ந்த சட்டை வேலையாவின் வீட்டில் கிடைத்திருக்கிறது. வேலையா அன்றிரவு வீட்டிற்கு வரவே இல்லை. விடியற் காலையில் தான் வந்திருக்கிறார். அதை அவர் மறுக்கவில்லை. எனவே வேலையாதான் குற்றவாளி என்பதில் கடுகளவும் சந்தேகமில்லை. ஆகவே வேலையாவுக்கு கடுமையான தண்டனை விதிக்குமாறு கனம் கொற்றார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். நீ ஏதாவது சொல்ல விரும்புறியா? நான் உண்மையிலேயே ஒரு நிரபராதி. இந்த கொலைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதை உன்னால நிரூபிக்க முடியுமா? கொலை நடந்த அன்னைக்கு சாயந்தரம் என் வேலை முடிஞ்சு சம்பளம் வாங்கறதுக்காக நான் ஆபீஸுக்கு போனேன். அப்போ கையெழுத்து வாங்குறது 20 ரூபாய்க்கு, கொடுக்கறது 15 ரூபாய். இப்படி ரூபாய்க்கு 4 ரூபாய் பிடிச்சா என்ன அர்த்தம்? அர்த்தத்தை கேட்ட உனக்கு தான் அனர்த்தம். மேனேஜர் ஐயா உள்ள இருக்காரு, அவர் காதுல விழுந்துருச்சுன்னா உன் சீட்டை கழிச்சிருவாரு. ஜாக்கிரதை. இந்த அக்கிரமத்துக்கு ஒரு முடிவே இல்ல. என்ன மாணிக்கணும், என்ன தகராறு? என்ன வேலையா புதுசா கேக்குற? நம்ம வாங்குற சம்பளம் நம்ம கால் வயிற்றுக்கு பத்தல. இதுல ரூபாய்க்கு 4 ரூபாய் கமிஷன். கமிஷனா? வாங்க. ஏன் மிஸ்டர் கார்கே கமிஷன் வாங்குறீங்களா? கமிஷன் இங்க பாரு வேலையா, இதெல்லாம் மாமூல், எங்கேயும் நடக்கிறதா. உனக்கு கமிஷன் முடிக்கிறமா? இல்லையே, போயிடு ஒதுங்க. இப்ப எனக்காக பேசுறேன், இவங்களுக்காக பேசுறேன். காலேஜில் படிச்சுட்டு இந்த கூலி வேலை தான் செய்வேன்னு ஒத்த காலில் நின்னிய எனக்கு அப்பவே தெரியும். இப்படி ஊரை கூட்டி கலகம் பண்ணுவேன். அந்த கதையாகட்டும். இப்ப மரியாதையா இவங்களுக்கு சேர வேண்டிய முழு சம்பளத்தையும் கொடுக்க போறியா இல்லையா? கொடுக்கலன்னா என்ன செய்வேன்? உயிரோட வீடு போய் சேர மாட்டியாமா? என்னென்ன பேசு பாவம், எல்லாம் அந்த மேனேஜர் செய்யற வேலை. என்ன? ஓஹோ, 2 பேரும் சேர்ந்து கொள்ளை அடிக்கிறீங்களா? இப்பவே போலீஸ் தம்பி சம்பளத்தை ஒழுங்கா கொடுத்துறேன் தம்பி. அந்த மேனேஜர் தான் என்னை இந்த பாவத்தை செய்ய சொல்லி சொன்னான். தம்பி சத்தியமா சொல்றேன், ஒரு பைசா கூட நான் எடுத்துக்கிறது இல்ல தம்பி. என்ன விட்டுருங்க தம்பி. இத்தனை நாள் இப்ப ஏமாற்றி எடுத்த பணத்தை எல்லாம் உங்க மேனேஜர் தான் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு போலீஸை சொல்லுவீரா? சொல்லு தம்பி. நாளைக்கே என் கூட வந்து சொல்லணும். சொல்றேன், நிச்சயமா சொல்றேன். சரி, எல்லாருக்கும் ஒழுங்கா சம்பளம் இருக்கணும். இந்த உனக்கு அடிச்சிருவா, உனக்கு அடிச்சிருவா. இந்த கேட்டு 20 ரூபா. இந்த தகராறுக்கு அப்புறம் நான் என் வீட்டுக்கு நடந்தே போனேன். படியில ஒரு இடத்துல கூட்டமா இருந்தாங்க. என்னன்னு பார்க்க போனேன். அப்படியே எல்லாரும் உட்காருங்க, உட்காருங்க. தோழர்களே, இப்போது கிட்டத்தட்ட மணி 11 ஆகிறது. இந்த இரவு நேரத்திலும் சீரணிப்படையினர் செய்ய காத்திருக்கும் இந்த தொண்டு மனிதாபிமானத்திற்கு, சுயநலமற்ற சேவைக்கு ஒரு அடையாளமாகும். பகல் முழுவதும் பல இடங்களிலே பணிபுரிகின்றவர்கள் இரவு நேரத்திலே இவ்விதமாக தொண்டு புரிவது உலகில் எங்கும் காண முடியாத அதிசயமாகும். இன்று சீரணிப்படையினர் புதிதாக ரோடு போடும் பணியிலே ஈடுபடுகிறார்கள். ஆகவே இப்போது வேலையை துவக்கி வைக்கிறேன். கொஞ்சம் இருங்க, 11 இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. இல்லைங்க, மணி 11 ஆச்சு, வேலையை ஆரம்பிக்கலாம். நீ வேலை செய்ததுக்கு என்ன ஆதாரம்? லிஸ்ட்ல உன் பேர் இருக்கா? இல்ல, நான் தற்செயலா அந்த பக்கம் போனேன். எல்லாரும் வேலை செய்திருந்தாங்க. எனக்கும் ஒரு ஆர்வம், நானும் கலந்துக்கிட்டேன். யுவர் ஆனர், குற்றம் சாட்டப்பட்டவர் கொலை நடந்த நேரத்தில் தான் வேறு இடத்தில் இருந்ததாக நம்ப வைக்க ஆதாரம் இல்லாத ஒரு பொய்யை சொல்லுகிறார். இதை கோர்ட்டார் ஏற்கக்கூடாது. இந்த மாதம் 25ஆம் தேதி அன்று தீர்ப்பு சொல்லப்படும்.
வழக்கில் கொலை செய்யப்பட்ட கேஷியர் கணபதிக்கும் வேலையாவுக்கும் ஏற்கனவே தகராறு இருந்தது என்பதற்கு வேலையாவின் நெருங்கிய நண்பர்களே சாட்சியம் கூறினர். மேற்கண்ட சாட்சியங்களை ஆதாரமாக கொண்டு வேலையாதான் கொலை செய்தான் என்பதை உறுதி செய்கிறார். எனவே இந்தியன் பீனல் கோடு 302வது செக்ஷன் படி குற்றவாளி வேலையாவுக்கு மரண தண்டனை சீரணிப்படையினர் புதிதாக பாதை போடும் பணியை சென்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி என்று இரவு 11 மணிக்கு மாவட்ட கலெக்டர் துவக்கி வைத்தார். தோழர்களே, இப்போது கிட்டத்தட்ட மணி 11 ஆகிறது. இந்த இரவு நேரத்திலும் சீரணிப்படையினர் செய்ய காத்திருக்கும் இந்த தொண்டு மனிதாபிமானத்திற்கு, சுயநலமற்ற சேவைக்கு ஒரு அடையாளமாகும். பகல் முழுவதும் பல இடங்களிலே பணிபுரிகின்றவர்கள் இரவு நேரத்திலே இவ்விதமாக தொண்டு புரிவது உலகில் எங்கும் காண முடியாத அதிசயமாகும். ஆகவே இப்போது வேலையை துவக்கி வைக்கிறேன். கொஞ்சம் இருங்க, 2 நிமிஷம் இருக்கு. இல்லைங்க, மணி 11 வேலை ஆரம்பிக்கலாம். என்னங்க ஒரு விபரீதம் நடந்து போச்சு. கொலை நடந்த நேரத்துல வேலையா சீரணியில இருந்தேன்னு சொன்னதுக்கு தகுந்த ஆதாரம் இல்லைன்னு தூக்கு தண்டனை கொடுத்துட்டேன். இப்ப இந்த படத்துல வேலை செய்யறதை பார்த்தேன். இதை விட வேற என்ன சாட்சி வேணும்?